மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். இந்தி திணிப்பை, இந்தி திணிப்பை உலகெங்கும் இல்லாத ஒரு தியாக தினம். எதிர்க்க வந்த இந்தியை தடுத்து நிறுத்தி எங்கள் நாட்டுக்குள் நுழைய முடியாது என்று சொல்லி தனக்குத்தானே எண்ணெய்களை ஊற்றிக்கொண்டு தீயாக எரிந்த தியாகிகளின் இன்று நினைவு தினம். வீர வணக்கம் செலுத்தும் வகையில் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தும்படியும், அதேபோல் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக மூத்த முன்னோடியாக இருக்கின்ற ஜெயலலிதா அவர்களும் லட்சுமிபதி அவர்களும் இன்று காலமானதை முன்னிட்டு அவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆயிரத்தி 1928 தொடங்கியது முதல் இந்திய எதிர்ப்பை நம்மளுடைய திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் அன்று முதல் இன்று வரை எதிர்த்து கொண்டேதான் இருக்கின்றது. இதற்கு இன்னும் ஒரு விடிவு காலம் வரவில்லை. 1938 தாளமுத்து நடராஜன் அவர்கள் இந்த மொழிப்போருக்காக சிறை சென்று சிறையிலேயே அவர்கள் உயிரை விட்டார்கள். 1938 ராஜாஜி பதவி எடுத்த பிறகு முதலில் அவர் 1938-39 நிதி அறிக்கையில் இந்த இந்தி திணிப்பை பிரகடனம் செய்கின்றார். அப்போது தான் ஆரம்பிக்கின்றது இந்த இந்தி போராட்டத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா, பெரியார், முத்தமிழ் அறிஞர் எல்லாம் சேர்ந்து இது இந்தியை திணிக்க எப்படி நாம் எடுத்துக்கொள்வது என்று எல்லோரும் சேர்ந்து முதலில் அதை எதிர்த்தவர்கள் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். மொழியை பாதுகாக்க வேண்டும். மொழி நம்முடைய உயிர் மூச்சுக்கு மேலானது, நம்முடைய தாய் தந்தைக்கு மேலானது என்ற அடிப்படையில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எழுச்சிமிக்க தலைவர் உருவாக்கிய காலகட்டத்தில் கலைஞர்கள் நிலைநிறுத்தி ஒரு தூண்டுகோலாக இன்றைக்கு விலகினார், என்றைக்கு விலகிக் கொண்டிருக்கின்றார். அத்தகைய ஒரு தருணத்தில் நாமெல்லாம் கலைஞரை நோக்கி நாம் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றின வகையில் இந்த ஒரு மாபெரும் வீர வரலாற்று மிக்க மொழிப்போர் தியாகிகள் தினத்தை இன்றைக்கு நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். தங்கவேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நேரத்திலே என் வணக்கத்தை கூறிக்கொண்டு, மறைந்த மொழிப்போர் தியாகிகள் அனைவருக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாணவர்களை நோக்கி வீறுநடை போட்டு இந்த இந்திய எதிர்ப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய சொற்பொழி ஆற்றினார். அவர் அன்று பேசிய பேச்சுக்கள் மாணவ சமுதாயத்தை ஒன்று திரட்டி ஒரு பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து நடக்க வேண்டிய காலகட்டத்தில் அமர்ந்து வெற்றியும் பெற்றார்கள். வெற்றியம் பெற்ற இந்த நிகழ்ச்சி நம்முடைய கழக தோழர்கள் தீயிட்டும் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார்கள். துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி தன்னுடைய இன்னுயிரை இந்த போராட்டத்திற்காக தியாகம் செய்தார்கள். அப்பேற்பட்ட தியாகிகளுக்கு இன்று நம்முடைய தங்கவேல் திமுக சார்பாக இரங்கல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் கழகத்தின் சார்பாக நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக் கொள்கின்றோம்.